லாஸ்ட் 12 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ப்ரெக்னன்சி கேர் வீடியோ தான் இது. தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னா என்னென்னா 29வது வாரம் ப்ரெக்னன்சிலேருந்து கிட்டத்தட்ட 42 வாரம் ப்ரெக்னன்சி வரைக்கும் உள்ள டைமை தான் நம்ம தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். இந்த டைமில் அந்த குழந்தை உரு ஃபார்மேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து வயிறும் பெருசாகுது, கர்ப்பப்பையும் பெருசாகுது. இந்த ஸ்டேஜில் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு டெலிவரி பற்றின உள்ள குழப்பங்களும், குழந்தையை எப்படி நம்ம வந்து டேக் கேர் பண்ண போன்ற குழப்பங்களும் வரலாம். ஸோ இதற்கு தேவையான கவுன்சிலிங்கை நம்ம ப்ரெக்னன்சி டைம்லேயே கொடுக்கும் போது இந்த டிரான்சிஷன் டைமை வந்து நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும், அந்த குழந்தைய வந்து ஒரு சுகப்பிரசவம் ஆனாலும் சரி, இல்லை ஆப்ரேஷன் ஆனாலும் சரி, அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கான தருணங்களை வந்து அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். பொதுவாகவே அந்த லாஸ்ட்டு 10 வீக்ஸ்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு கிராம்ப்ஸ் மாதிரி லைட்டான கை கால் வலி வரலாம். இல்லை கர்ப்பப்பையிலையும் சில நேரம் விரிவும் சுருக்கங்களும் வரலாம். இதுதான் நம்ம பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன் சொல்கிறோம். இந்த கன்ட்ராக்ஷன் வந்து யூஸ்வலாக 10 to 15 செகண்ட்ஸ் லாஸ்ட் ஆகும். அது வந்து தானாகவே ஸ்டாப் ஆயிரும். இந்த கன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக, அதாவது பிரசவ வலி வேதனையோடு அதிகமாக வந்தால் நம்ம வந்து பிரசவ வலியா, அதாவது ட்ரூ லேபர் பெயினா அப்படின்றத நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம். செக்கப்பை பொறுத்தளவில் லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டான செக்கப் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது கடைசி 6 வாரங்களில் குழந்தையோட வளர்ச்சி வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் 4 வீக்ஸில் வந்து வீக்லி செக்கப்பும், அதுக்கு முன்னால் எவ்ரி 2 வீக்ஸும் ஒரு செக்கப் போகணும். ஏன்னா அந்த டைமில் வந்து சில சுகர் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷனோ இல்லை ப்ரெஷர் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேபியோட வெயிட் கெயின் நம்ம சொன்னது போல் 0.5 kg பெர் வீக் அப் டு 2 kg பெர் மந்த். ஸோ இதையும் மானிட்டர் பண்ணும்போது குழந்தை சைடு, அதாவது ஃபீட்டல் சைடில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸோ இதை மெட்டர்னல் சைடில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ரொலாங்டு வாக்கிங்கோ இல்லை ப்ரொலாங்டு ஒர்க்கோ பண்ணாமல் ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபுட் இன்டேக் வந்து 3 மெயின் மீல்ஸும் 3 ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றப்ப அந்த பேபிக்கும் தொடர்ந்து ஊட்டச்சத்து கிடைக்கும். அந்த மதரும் டயர்ட்னஸ்லேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த ட்ரைமஸ்டரில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பேபியோட மூமெண்ட்ஸ். அதாவது ஃபீட்டல் கிக் கவுண்ட்டுன்னு சொல்கிறோம். 10 மூமெண்ட்ஸ் ஆகுது இருக்கணும் 10 ஹவர்ஸில். இதை நம்ம ஈஸியாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீலுக்கு அப்புறம் 2 to 3 மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. குழந்தையோட எடையும் குழந்தையோட அசைவும் நல்லா இருக்கிறதுக்கும், குழந்தையோட இரத்த ஓட்டமும் நல்லா இருக்கிறதுக்கு அந்த மதர் வந்து அவங்க எடுக்க வேண்டிய பொசிஷன் வந்து லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் சொல்கிறோம். அதாவது இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ திரும்பி படுக்கும் போது கர்ப்பப்பையோட இரத்த ஓட்டம் நல்லாவே இருக்குது. இதனால குழந்தையின் வளர்ச்சியும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. சில பேருக்கு அந்த 28-30 வாரங்களில் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வலியோ இல்லைன்னா நீர் போகிற இடத்துல வந்து ஏதாவது ஊறலோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து மகப்பேறு மருத்துவரோட ஆலோசனை பெற்றுக்கொண்டு தான் அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளணும். சில பேருக்கு பனிக்குடம் உடைந்து நீர் கூட வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூரினா இல்லைன்னா பனிக்குடம் உடைந்து தண்ணியான்றதை டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு தெரியணும். அதனால தான் நம்ம உடனே மகப்பேறு மருத்துவரை அணுகி அதற்கு தேவையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது சேஃபான தேர்ட் ட்ரைமஸ்டரும் பேபிக்கும் எதுவும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம அந்த லாஸ்ட் 12 வீக்ஸை கொண்டு போக முடியும். இது தவிர ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது இரத்தப்போக்கு இந்த டைமில் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நஞ்சு கொடி வந்து நார்மலான பொசிஷனில் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த டைமுக்கு முன்னால், அதாவது பிரசவ வலி வர்றதுக்கு முன்னாலேயே அது வந்து அந்த இடத்த விட்டு பிரிஞ்சிடும். இதை தான் நம்ம அப்ரப்ஷியோ பிளசண்டான்னு சொல்கிறோம். சில பேருக்கு நஞ்சு கொடி வந்து நார்மல் பொசிஷனில் இல்லாமல் கர்ப்ப வாய் பக்கத்தில் இருக்கும். இதை தான் பிளசண்டா ப்ரீவியான்னு சொல்கிறோம். இதனால வரக்கூடிய ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்னாலேயும் குறை பிரசவம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி குறை பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து 32 வாரத்தில் இன்ஜெக்ஷன் பீட்டா மெத்தசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் போடுறப்ப அந்த பேபிக்கு லங் மெச்சூரிட்டி வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இந்த இன்ஜெக்ஷனையும் மறக்காமல் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு தான் நம்ம எடுத்துக்கணும். கடைசி 4 வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் செக்கப் வந்து
இடுப்பு தசை விரிவு கொடுத்துருக்கா, கர்ப்பவாசல் விரிவு ஆரம்பிச்சிருச்சா, எலும்புகள்லாம் எப்படி இருக்குது இப்படின்றத மருத்துவர் செக் பண்ணி பார்ப்பாங்க. இதை பொறுத்து தான் சுகப்பிரசவம் அலோவ் பண்ணலாமா இல்லைன்னா ஆப்ரேஷன் செய்யணுமா அப்படின்ற முடிவுகளை நம்ம எடுக்க முடியும். சில பேருக்கு பிரசவ வேதனை ஏற்பட்ட பிறகு தான் அந்த முடிவு வந்து நம்ம எடுக்க முடியும். அந்த 4 வாரத்தில் வந்து நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம். அதாவது 37 வாரம் தாண்டின பிறகு நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். இந்த ஸ்கேனில் பேபியோட மெச்சூரிட்டி, அதாவது நல்லா வளர்ச்சி ஃபுல்லாக ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்குறோம். தண்ணி அளவை பார்க்குறோம், நஞ்சு கொடியோட பொசிஷன் பார்க்குறோம், பேபியோட ரத்த ஓட்டம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து இது எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து 40 வாரம் 42 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் எதுவும் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா மருத்துவ ஆலோசனை பெற்று பேபியை வந்து நம்ம உடனே டெலிவரி பண்ணணுமா, என்ன மோட் ஆஃப் டெலிவரி, சிசேரியன் செக்ஷன் பண்ணுமா இல்லை நார்மல் டெலிவரி பண்ணுமான்றத டிஸ்கஸ் பண்ணி அதற்கான முடிவுகள் எடுக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகரிக்குது. இதே போல் ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன்.